ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிலே ஆகிருக்க பீரியட்ஸை நம்ம ஒன் டேயில் எப்படி வர வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வரல, உங்களுக்கு 3 மந்த்ஸாக வரல, 2 மந்த்ஸாக வரல, இல்லை 5 டேஸாக தள்ளி போயிருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க பீரியட்ஸை உடனே வர வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ண வேண்டாம். அது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் நீங்கள் ஒரு பெண்ணை யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். உங்களோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்க தம் ஃபிங்கர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தம் ஃபிங்கரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டு 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இந்த இடத்த அமுக்கணும். அந்த பெண்ணோட எட்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிட்டே இருக்கணும். ஒரு 300 டைம்ஸு. இப்போ நான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து 1 2 3 அடுத்து 6 டைம்ஸ். இந்த மாதிரி நீங்கள் 300 டைம்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹேண்டில் மட்டும் பண்ணாமல் 2 ஹேண்ட்லேயும் சேர்த்து பண்ணணும். ஸோ இந்த ஹேண்டில் இதே மாதிரி இந்த ஃபிங்கரில் அந்த 3 பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேண்ட்லேயும் ஒரு 300 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணவே உங்களுக்கு அடி வயிற்றில் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஹேண்ட்லேயும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு பீரியட் ஸ்டிமுலேட் ஆயிரும். இல்லை அப்படியும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் செஞ்சிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கும் செஞ்சுருங்க. ஸோ 2 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு ஒர்க் ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ட்ரிங்க்கும் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் நான் பீரியட்ஸ் இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.